ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுக்கணும், நல்லா காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுக்கணும் மைண்ட் செட்டில் இருக்காங்களா அவங்களுக்கு தான் இந்த ஸ்டோரி. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களோட காலேஜ் முடிச்சு அந்த காலேஜ் முடிக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. காலேஜ் முடித்தோடனே என்ன பண்ணாங்க, இந்த வேலைக்கு தான் போகணும்னு நினைக்காம ஏதோ ஒரு வேலைக்கு போய் அவங்க ஃபேமிலி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பளத்துக்கு கூட வேலைக்கு போய் அவங்க ஓரளவுக்கு அந்த காசு சேர்த்து வச்சு வீடு ஏதோ ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஏதோ அவங்களால ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ட்ரெஸ்ஸு. எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கூட ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. நமக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு, நம்ம தங்கச்சிங்களுக்கு எடுத்து கொடுக்கும், நம்ம தம்பிங்களுக்கு எடுத்து கொடுக்கும், நம்ம அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கணும், அப்பப்போ எடுத்து கொடுத்துருவாங்களாம். அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்களாம். பின்னாடி வந்து ஓரளவுக்கு வேலை செய்ய அவங்க ஹார்ட் ஒர்க் அதிகம் செய்ய அவங்களுக்கு ஓரளவுக்கு காசு கையில் வந்ததான். காசு ஓரளவுக்கு நம்ம செலவு போக ஓரளவுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு செலவுக்கு வந்து தான். அந்த காசில் கூட அப்போவும் அவங்க வந்து அதிகம் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்லா அவங்க ஃபீல்டில் வந்து அவங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாராட்டு விழா மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ் தான் போட்டு போனாங்களாம் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ வந்து இவங்க இப்படி நினைப்பாங்க, சரி என்ன இந்த ட்ரெஸ் போய் போட்டு வந்திருக்காங்க, இன்னும் இப்படி இல்லை அப்படிலாம் ஒரு எந்த தாட் இல்லாமல் சிம்பிளாக எப்பவும் போல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி செருப்பு அது இதுன்னு எதுவுமே காஸ்ட்லியாக வாங்காமல் இருக்கிறத போட்டு போனாங்களாம். உங்களுக்கு எதாவது சொல்கிறேன் வந்து இவங்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்ன இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட கம்ஃபர்டபுள் எது. நீங்கள் காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டால் என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம தம்பிங்களுக்கு இதுலேருந்து ஏதாச்சும் வாங்கியிருக்கலாமா அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு போகும்போது நல்லா ஒரு கம்ஃபர்ட்டில் தான் அவங்க போயிருப்பாங்க. அதனால் எப்பயுமே வந்து அடுத்தவங்களோட ஜட்மெண்ட் படி நீங்கள் போகாதீங்க. இந்த ட்ரெஸ் போட்டு போனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.